வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். நாம் மனம் என்னும் சொல்லை வழக்கிலும் இலக்கியத்திலும் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். பேசும்போது மனசே சரியில்லை என்று சொல்கிறவர்கள் உண்டு. மனம் திறந்து சொல் என்று கேட்கிறவர்கள் உண்டு. இப்படி பேச்சு வழக்கில் மட்டுமல்லாமல் திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு இலக்கியங்களிலும் மனம் என்னும் சொல் இடம்பெற்றிருக்கிறது. ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்று தொல்காப்பியமே சொல்கிறது. ஆனாலும் மனமென ஒன்று உண்டா என்று ஒரு கேள்வி கேட்டு அதற்கான விடையை ஒரு சிறு நூலாகவே எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் வ. வீரமணி அவர்கள். அவர் சொல்லுகிறார், இலக்கிய நூல்களில் இருக்கிற செய்திகளை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அறிவியல் உலகில் வாழ்கிறோம். உடலில் மனம் என்கிற உறுப்பு எங்கே இருக்கிறது? மனம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்றால் பிறகு மூளை என்னும் உறுப்புக்கு என்ன வேலை என்று கேட்கிறார். நரம்பியல் அறிஞரான சோவியத்தை சார்ந்த பாவ்லோ என்பவரை முன்னிறுத்தி மனம் என்று ஒன்று தனியாக இல்லை, மூளையினுடைய செயல்பாடுகளைத்தான் நாம் அப்படி கூறுகிறோம் என்று அவர் நூலில் எடுத்து விளக்குகிறார். அறிவை மட்டும் மூளை கொண்டிருப்பதில்லை, அன்பு, பாசம் போன்ற உணர்வுகளும் மூளையிலிருந்துதான் எடுகின்றன என்று சொல்கிறார். அவர் கூற்று சரி என்றே படுகிறது.